கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த அனுதின மன்னா மூலமாக நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று போட்டிருக்கு. மேலும் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ராமு என்கின்ற ஒரு விவசாயி இருந்தான். அவன் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவன் மண்வெட்டியை எடுத்து வெட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கம்பி அவனுடைய காலில் குத்திருச்சு. சரி, இது அடுத்தவங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லி அவன் தோண்டி அந்த கம்பியை எடுக்க ஆரம்பித்தான். எடுக்க ஆரம்பித்த போது திடீரென்று ஒரு புதையல், ஒரு பானைக்குள்ளே தங்க காசுகள் நிறைய இருக்கிறதை பார்த்துட்டான். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ கடவுளே, இது இவ்வளோ காசு இருக்குதப்பா, நான் என்ன செய்யுது? அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே வச்சு மூடிட்டு வந்துட்டான். எனக்கு வேண்டாப்பா, இது எனக்கு வேண்டாம், இது கடவுள் அனுமதிக்காது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை மூடிட்டு வந்துட்டான். மூடிட்டு வந்து வீட்டில் தன் மனைவிகிட்ட சொன்னான். அது ஒரு கள்ளங்கப்படி இல்லாத ஒரு மனைவி. அவன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டான், இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு. அவன் அந்த மனைவி என்ன செஞ்சிட்டா, பக்கத்து வீட்டு ஒரு சகோதரிகிட்ட போய் சொல்லிட்டான், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு புதையலை பார்த்தார் அப்படின்னு. உடனே மறுநாள் ராத்திரி அந்த குடும்பம் நேராக ஒரு ராந்தல், விளக்கு ராந்தலை எடுத்துக்கிட்டு ராத்திரியாக போய் அதை போய் தோண்டி எடுக்க போனால் ஒரு 5 பானைகள் இருந்தது. ஓ, இவ்வளோ காசுகளா, இவ்வளோ 5 பானைகள் இருக்கா, திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா 5 பானைகளிலும் நட்டுவாக்களி தேளாக இருந்தது. அவன் அப்படியே போட்டுட்டு, ஐயோ நம்மளை கொலை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பானையை எடுத்துகிட்டு வந்து நேராக அவன் ராமு வீட்டு வாசலில் வச்சுட்டான். அந்த தேள் பானையை, அந்த தேள் இருக்கிற பானையோடு கொண்டு வந்து வச்சுட்டான். என்னையை சதி திட்டம் பண்ணுறதுக்காக, என்னையை கொலை பண்ணுறதுக்காக இதை கொண்டாந்து பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அவன் மறுநாள் காலையில் ராமு விடியற்காலில் வந்து பார்த்தான். பார்க்கும்போது அந்த பானை முழுவதும் பார்த்தா ஒரே தங்க காசாக இருந்தது. கடவுளே, நான் இன்றைக்கி வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன், என்னை தேடி நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க, கடவுளுக்கு நான் அவன் உடனே நன்றி சொன்னான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படலை, எந்த ஒரு காரியத்தையும் அந்த பொருளை இச்சிக்கலை. அதே போல் அவன் உண்மையாக இருந்ததுனால அவனுடைய இருதயத்தை பார்த்து கடவுள் அவனை ஆசீர்வதிச்சான். அப்படியாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான்னு வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ராஜா ஒரு சொப்பனம் காணுகிறான். ஒரு சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருக்கிற நேரத்தில் அவன் எல்லோருக்கும் செய்தி அனுப்புகிறான். இந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லாவிட்டால் நீங்கள் அத்தனை பேரும் சிறைச்சேதம் பண்ணப்படுவீர்கள், கொலை பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படியெல்லாம் செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. அங்கிருந்த கல்தையர், அங்கிருந்த ஜோசியர், அவன் அரண்மனையில் இருந்த ஒருத்தராலுமே அதுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ அங்கே பைபிளில் போட்டிருக்கேன், தானியேலையும் அவன் நண்பர்களையும் கூட கொலை பண்ணுவதற்காக அவன் ஆயத்தமாக இருந்தான். பாருங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தானியேல் ஆரியர்களை பார்த்து நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் என் தேவனிடத்தில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வருகிறேன், அவர் எனக்கு இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி தன் தோழர்களோடு போய் அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். ராஜாவிடத்தில் வந்து அவன் போய் அவன் சொல்வதற்கு ஆரியர்களிடத்தில் சொல்லி அனுப்பினான். உடனே அந்த பையனை அழைச்சிட்டு வர சொல்லி அங்கே நேராக ராஜா கிட்ட கொண்டு போய் விட்டான். ராஜா, நீங்கள் கண்ட சொப்பனம் இதுதான், தலை தங்கமயமாக இருக்கிறது, மார்பு எல்லாம் வெண்கலமாக இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிட்டு வருகிறான். இரும்பு, கடைசியில் பாதங்கள் களிமண்ணாக ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீர்கள், கடைசியில் ஒரு கல் புரண்டு வந்து அந்த சிலையை உருட்டி போடுகிறது, அந்த சிலை முற்றிலுமாக உடைந்து போய் விடுகிறது என்று சொன்னான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடனடியாக ராஜா என்ன செஞ்சான் பாருங்க. ராஜா அவன்
தானியேலுடைய காலில் விழுந்து வணங்கி அவனுக்கு வேண்டிய வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து, வேண்டிய பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவனை வணங்கினான் என்று போட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, தானியேல் ராஜா கிட்ட வேண்டிக்கிட்டான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னுடைய தோழர்கள், இவங்களுக்கு உதவி செய்யணும். அவர்கள் எல்லாரும் மாகாணத்துக்கு கவர்னர்களாக எல்லாரையும் நியமனம் பண்ணினான். ஆனால் தானியேலோ ராஜாவுடைய கொழு மண்டபத்தில் இருந்தான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நீங்கள் கொடுத்த எல்லா ஊழியத்தில் உண்மையாக இருங்க, குடும்பத்தில் மனைவிகிட்ட உண்மையாக இருங்க, பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட உண்மையாக இருங்க, உங்கள் வேலையில் உண்மையாக இருங்க, உங்கள் பொருளாதாரத்தில் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளும். இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இனியும் ஆண்டவரை பிள்ளைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் குடும்பத்தெல்லாம் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you everybody. Thank you.